Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Xiaomiயோட Mi 10T Pro இந்த ஸ்மார்ட் போனை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு flagship ஸ்மார்ட் போன். ஓகே, இந்த ஸ்மார்ட் போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி Xiaomi அப்படி என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இத பாப்போமே. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் கிளிக் பண்ணா இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க Mi 10T Pro ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா 10T Pro 5Gன்னு எழுதியிருக்காங்க. பாக்ஸோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா Mi 10T Proன்னு எழுதியிருக்காங்க ரெண்டு சைட்லேயும். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஃபஸ்ட் எடுத்துனே பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் டிசைன் பை Xiaomiன்னு எழுதியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Type-C to 3.5 ஜாக் கேபிள் இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் போர்ட் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக Xiaomiயோட பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Mi 10T Pro ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவராகி வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து சைடில் வச்சுட்டு அடுத்தது பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து Type-C சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் 33 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் இருந்து பிளாஸ்டிக் ரேப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃபோனோட டிசைன் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த லைட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட். இது வந்து சில்வர் கலர் வேரியண்ட்லேயும் வருது. இது பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஃபேஸை காமிச்சிக்கலாம். இந்த ஃபேஸை நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். பின்னாடி இந்த கிளாஸ் பேக் நல்லா கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்குது. எஸ், மிஸ் பண்ணாமல் IR பிளாஸ்டர் தந்துட்டாங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்ன கேப் மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று நினைக்காதீங்க, அது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக ப்ளைனாக இருக்குது. எதுவுமே இல்லை ஃபோனோட லெஃப்ட் சைடில். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் ட்ரே தான் தராங்க. 2 சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். மைக்ரோஎஸ்டி கார்டு போட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் கில் இருக்குது. எஸ், இங்கே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. மேலேயும் கீழேயும் 2 ஸ்பீக்கர் தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இதனால உங்களுக்கு கேம் விளையாடும் போதெல்லாம் நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டான டிஸ்பிளே தந்திருக்காங்க. Mi 10ல் பார்த்தீங்கன்னா நல்லா கர்வ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400 × 1080 பிக்சல் ரெசல்யூஷனோட தராங்க. எஸ், இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே தான், AMOLED டிஸ்பிளே கிடையாது. AMOLED தந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க ஒன்று சூப்பராக தந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 144 Hz ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. எஸ், இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இதில் இன்னொன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் சிங்க். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மூவிஸ் கேம்ஸ் விளையாடும் போது 144 Hzலேயே வச்சு விளாண்டா பேட்ரி உங்களுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி 144 Hz சில கேம் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு தான் இவங்க அடாப்டிவ் சிங்க்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான ரெஃப்ரெஷ் ரேட் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக மூவிஸ் 144 Hzல பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டிவ் சிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே 50 Hzக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ கேம்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரோலுக்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கும். நீங்கள் மூவிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரி இருக்கும். இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த அடாப்டிவ் சிங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ட்ரெயின் ஆகாத கொஞ்சம் தடுக்கலாம். இந்த டெக்னாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 650 நிட்ஸ் மேக்ஸ் பிரைட்னஸ் தராங்க. டிஸ்பிளேல அப்படியே டாப்பில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா குட்டியாக பஞ்ச் ஹோல் இருக்குது. பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.2 அப்பேச்சரில் தந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்கள் ஃபேஸே பார்த்துக்கலாம், அந்தளவுக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து பிளாக் கலர் வேரியண்ட். இது வந்து இன்னொரு கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும். இங்கே பின்னாடி பில்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க.
ஓகே, இப்போ நம்ம இந்த மெயினான இந்த கேமராஸுக்கு வருவோம். இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குவாட் கேமரா செட்டப் மாதிரியே இருக்கும், ஆனால் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் f1.69 அப்பச்சரில் தராங்க. இதோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சென்சார் தான், சாம்சங் HMX சென்சார் தான். இதில் பார்த்தீங்கன்னா OIS இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க f2.4 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்த் கேமரா ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. 2 5 மெகாபிக்சலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க, f2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. இங்கே கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையாவே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் பிளரிங் மோடு, AI போர்ட்ரேட் மோடு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா 8K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8K இது நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் எடுக்கும்போது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தராங்க. 33 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே தராங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆயிடும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் ஃபியூச்சரை பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் MIUI 12 தராங்க. இது வந்து Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 865 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தராங்க. 865 ப்ளஸ் இல்லை, 865 தான். 865 ப்ளஸோட கொஞ்சம் கம்மி தான். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டும் இருக்குது. இந்தியாவில் 5G இல்லை, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் 4G சிம் போட்டே யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா UFS 3.1 சப்போர்ட் தராங்க. ரேமுன்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேமு. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேம்லாம் நல்லா சூப்பராக விளாட்லாம், எந்த ஒரு லேகுமே இல்லாமல் விளாட்லாம், நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாட்லாம். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இந்த ஃபோனோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 இருக்குது, ஒய்ஃபை வெர்ஷன் 6 தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 0.864 வாட் பர் கேஜி கொடுத்துருக்காங்க, பாடிக்கு 0.861 வாட் பர் கேஜி கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க, இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஃபோனோட ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 650க்கான ஒரு ஜிபியூ தராங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ரோமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 39,999, கிட்டத்தட்ட 40,000. இந்த Mi 10T Pro ஃப்ளாக்ஷிப் 40,000 ரூபாய்க்கு எப்படி இருக்குது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.